ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கார்டன் வந்து கொடி ஐட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். பாருங்க, மிதிப்பாகலுங்க. காய் பாருங்க எப்படி வச்சிருக்குது பாருங்க. பூராமே காய் தாங்க. எப்படி கொத்து கொத்தா தொங்கிருக்குது பாருங்க. சூப்பராக இது காய் வைக்குதுங்க. எனக்கு இந்த அளவுக்கு இது வைக்கணும் எனக்கே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. அதாவது ஒரு ஜிம்மக்க சைஸில் அப்படியே ஜிம்மக்க மாதிரியே தொங்குதுங்க. அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் ரோஸையும் காட்டிட்டு போயிடுறாங்க. ரோஸ் செடிக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு கொடுத்துருக்குறேங்க. எல்லாமே அவ்வளோ அழகாக தளைஞ்சு அவ்வளோ அழகாக மொக்கு பாருங்க. சூப்பராக எடுத்துருக்குது. அருமையாக இருக்குது பாருங்க. அப்படியே ஓரெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டிட்டு போகிறேங்க. எல்லா ரோஸ் செடியுமே சூப்பராக வளர்ந்துருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செரிப்பழங்க. செரிப்பழ செடி வந்து பார்த்தீங்கன்னா விதை போட்டு விட்டுருந்தாங்க. ஒரு 2 இலையா உங்களுக்கு வீடியோவில் கூட காட்டியிருப்பேன். இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்குது பாருங்க. சரி இருக்கட்டும்னு விட்டுட்டுங்க. மஞ்சள் கலர் ரோஸுங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்க. செடி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அவரி செடிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலருங்க. பாருங்க வானம் பார்த்த மிளகா வந்து பார்த்தீங்கன்னா பூ வச்சாச்சுங்க. சூப்பராக பாருங்க பூ எடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா விதை போட்டு விட்டுருந்தேங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிடுங்கி வைக்க பேக் காலி இல்லாததுனால நான் என்ன பண்ணிட்டேன் விட்டுட்டேங்க. இது அப்படியே ரோஸ் செடிலே வருதுங்க இப்போ. சரி இருக்கட்டும், 2ம் ஷேர் பண்ணிக்கங்க இடத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. அதனால அது 2ம் ஷேர் பண்ணி இப்போ அழகாக வளர்ந்து வருதுங்க. 2மே நல்லா ஷேர் பண்ணி வளருதுங்க. அப்படி தான் சொல்லணும். ஏஆர் மியூசிக் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கொடி அவரைங்களை காட்டுறேங்க. கொடி அவரைங்களுக்கும் ஆட்டேர் கொடுத்த பின்னாடி இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது தாங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ஜூன் மாதமே கொடி அவரைலாம் நட்டேன். பார்த்தீங்கன்னா காய் சூப்பராக அறுவடை பண்ணேங்க. அதனால தான் இந்த முறையும் அதே மாதம் நட்டுருக்குறேங்க. கொடி பாருங்க எந்த அளவுக்கு வளர்ந்து போகுது பாருங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக கொடி ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க கொடி ஊரில் பாருங்க என்ன அழகாக தூக்கி நிற்கிது பாருங்க கொடி ஊரில். அதுவுமே இப்போ அரும்பு எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோவில் கொடுக்குறேங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியலைங்க. டைம் வந்து ஆயிடுதுங்க அதிகமாக. அதனால பார்த்தீங்கன்னா வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே நான் என்னென்ன பண்ணுற மாடியில் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்கள். எதுக்கு இப்போ வந்து நம்ம முன்னாடியே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விதை நட்டு நான் வந்து வளர்த்து கொண்டு வரேன் அப்படின்னா கரெக்டாக அந்த மலையில் மாட்டாதுங்க. மலையில் மாட்டுச்சுன்னா பூ உதிர்வு பிரச்சனை வரும். காய் சரி அறுவடை பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வருஷம் நல்லாவே அறுவடை பண்ணேங்க. அதனால தான் இந்த முறையும் அந்த மாதிரி மலையில் மாட்டக்கூடாது, பூ உதிர்வு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால எல்லாமே அழகாக பாருங்கள். கொடி பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு. அதாவது இது வந்து வளர்ச்சி எத்தனை மாதம்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் 10 நாள் ஆகுதுங்க. 10 நாள் நம்மளுக்கு வந்து விதை முளைக்க செய்ய சரியாக போயிடுங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக 1 மாதம் கரெக்டாக ஆகுதுங்க. அந்த மாதிரி சொல்லிக்கலாம். கொடிகளை வந்து இப்போ நல்லா வளைச்சி விட்டோம்னா அப்படியே வளர்ந்துக்குங்க. அடர்த்தி கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கொனையை வந்து கிள்ளி விடுங்க. கிள்ளி விட்டிங்கன்னா 2 சட்டியாக பிரியுங்க. அதை அப்படியே நீங்கள் வளர்த்திக்கலாங்க. அப்படி தான் நான் வந்து கொண்டு போகிறேங்க இதை. அது கொடி வகைக்கே பார்த்தீங்கன்னா அவரை கொடிக்கே பார்த்தீங்கன்னா இந்த லைனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 8 லைன் கட்டியிருக்கிறேங்க. கொடி கரெக்டாக இருக்குங்க இதுக்கு இடம். சூப்பராக பாருங்கள் வளர்ந்து வருது. கொடி வகைகள் தாங்க இந்த வீடியோவை உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு என்னென்ன கொடி நான் நட்டிருக்கேன், எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றதையும் பாருங்கள். ஆட்டர் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு இந்த வளர்ச்சிங்க. அதாவது வெயில் வந்து பார்த்தீங்கன்னா போடுன்னு போடுதுன்னு சொல்லாங்க. ஆனால் அதுலேயும் நான் ஆட்டர் கொடுத்துருக்குறேங்க. ஒன்றும் ஆகலைங்க, செடி நல்லா இருக்கு. அதனால தான் உங்களுக்கு காட்டுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிறகாவரைங்க. சிறகாவரையும் பார்த்தீங்கன்னா பச்சையும் இருக்குதுங்க, ரெட்டும் இருக்குதுங்க. 2மே இருக்குதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கொடி பாருங்க ஏற ஆரம்பிச்சிருச்சு. 2 வகையான சிறகாவரையுமே இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நட்டுருக்குறேங்க. 8, 9 பேக் இருக்குதுங்க. 9 பேக்லையும் பார்த்தீங்கன்னா 2 செடி அழகாக வருது பாருங்க. எல்லாம் நூல் கட்டி விட்டோம்னாலும் அழகாக வளர்ந்துக்குங்க. சரி நான் அப்படியே கம்பிலே அப்படி வளைச்சி விட்டுறலான்ட்டு எங்கேயோ போகுது. பார்த்து பார்த்து நம்ம வந்து வளைச்சி விடணுங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த பந்தலுக்கு நம்மளால கொண்டு போய் சேர்த்த முடியும். பேகலை பொறுத்த வரைக்கும் கீரைங்க, களைச்செடிங்க எது இருந்தாலும் எடுத்துருங்க. ஏன்னா அதெல்லாம் வளர்ந்துச்சுன்னா வளர்ச்சி பாதிக்குங்க. சிறகாவரனா போன ஆடிப்படத்துக்கெல்லாம் சூப்பராக அறுவடை பண்ணாங்க. அதனால தான் இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. அதனால தான் இத்தனை பேக் இந்த முறை போட்டிருக்குறேங்க. 8 பேக்லையுமே 2 செடி இருக்குதுங்க. பச்சையும் இருக்குதுங்க, ரெட்டும் இருக்குதுங்க. 2மே விதை இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஏன்னா விதை இருக்குதா ஸ்டாக் இருக்குதான்னு கேட்குறீங்க. அதனால் உங்களுக்கு அந்த டீட்டெயிலும் வீடியோவிலே சொல்கிறேங்க. இப்படி ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அதையுமே வீடியோவில் சொல்லிடுவோங்க. அதனால் நீங்கள் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
வாங்க இப்போ வந்து புடலங்காயை பார்க்கலாம். ஏன்னா கொடியை எடுத்து வந்து தனியாக கவர் பண்ணாதாங்க ஆகுது டைம். இல்லைன்னா நம்ம கத்திரிக்காய் செடி எல்லாத்தையும் ஒரே முட்டை கவர் பண்ணும்போது எனக்கு கவர் பண்ண முடியறது இல்லைங்க. ஃபுல் கார்டனையும் கவர் பண்ண முடியல அந்த டைமுக்குள்ளே. அதனால பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோவை உங்களுக்கு வந்து கார்டனை ஃபுல்லாக காட்டவும் முடியல. அதனால தான் இன்னைக்கு கொடி வகையில் மட்டும் உங்களுக்கு வந்து தனியாக காட்டலான்ட்டு காட்டுறேங்க. பாருங்க காய் என்ன அழகாக வச்சிருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. சும்மா கவரை வந்து சும்மா விட்டுருக்குறேங்க, மாட்டி விட்டுருக்கேன். ஏன்னா பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கடிச்சிட்டு போயிடுதுங்க. அதுக்கு வேண்டி இந்த காயை வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சிருச்சுங்க பூச்சி. வாங்க அதையும் காட்டுறேன். பாருங்க கடிச்சு வச்சிருச்சு பாருங்க. நல்லா அழகா வளர்ந்து நல்லா நூல்லாம் கட்டி விட்டுங்க. ஆனால் வந்து அழகா கடிச்சிட்டு போயிடுச்சு. இது நடக்கதாங்க செய்யும். கார்டனில் வந்து இதெல்லாம் சகஜங்க. வேற ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா காய் பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே மாட்டி விட்டுருக்குதுங்க. இதுவுமே அதே காய் தாங்க. இங்கே பாருங்க இங்கேயும் தொங்குது பாருங்க. கவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூட கட்டி விடலாங்க. ஏன்னா அந்த காற்றுக்கு அது ஆறுறதுனால கொஞ்சம் பூச்சி கடிக்கிறது இல்லைங்க. இது ட்ரை பண்ணிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர் கட்டி கட்டி விட்டுருக்குறேங்க. இந்த கொடி பூரா பார்த்தீங்கன்னா கவராக தாங்க இருக்குது. கொடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. மூக்குத்தி அவரையும் இருக்குதுங்க. லாங் பாம்பு பொடலையும் இருக்குது. குட்டை பாம்பு பொடலையும் இருக்குது. ஏன்னா இது இந்த வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பொடலங்காய்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறேங்க நான். அதுக்கு அடுத்து புது வரவு நம்முடைய மாடி தோட்டத்துக்கு பச்சை வரி பொடலைங்க. பாருங்க காய் நல்லா இருக்குது பாருங்க. சூப்பரான காய் பாருங்க. இதெல்லாம் வந்து நான் பார்த்தீங்கன்னா முறையாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லலாங்க. ஒரு சொரக்காவை அறுவடை பண்ணியாச்சுங்க. அடுத்த சொரக்கா பாருங்க பாலினேஷன் பண்ணி விட்டுருக்கேன். காய் ஆகுது பாருங்க. ஒரே காம்பு தாங்க. 2 காய் இருக்கு. 2ல் எது பெருசாகுதோ அதுக்கு கவர் போட்டு விட்டுலான்னு பாருங்க. பக்கத்துலேயே கவர் போட்டு விட்ருக்கேன். பார்க்கலாம் எது இப்போ காய் ஆகுதோ அதுக்கு கவர் போட்டு விட்டுலாங்க. பீக்கங்காவும் சரிங்க, பொடலங்காவும் சரி சூப்பராக வந்து காய் கொடுத்துட்டு வருது பாருங்க. இந்த முறை பரவாயில்லைங்க. கொடி ஐட்டம் வந்து நல்லாவே காய் கொடுக்குதுங்க. ஒரு பொடலங்காய் இருந்தது, அதான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு. இங்கே இருக்கு பாருங்க. பாருங்க இங்கே இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? சூப்பராக வந்து காய் தொங்கிட்டு வருது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுரக்கா செடி பாருங்க. 2 சுரக்கா செடி பாருங்க. மேலே போயிட்டு இருக்குது பாருங்க. குண்டு சொரையும் நட்டுருக்குறேங்க, நீட்ட சொரையும் நட்டுருக்கேங்க. இப்போதைக்கு நீட்ட சுரக்கா தாங்க வந்து காய் வந்துருச்சு. இன்னும் குண்டு சுரக்கா வரலைங்க. அதாவது ஒரே ஒரு மாசத்துல நான் விதை நட்டு உங்களுக்கு வந்து சுரக்கா அறுவடைக்கே வந்துருச்சுங்க. ஏன்னா அதையும் கேட்குறீங்க. நட்டோம்னா எத்தனை நாள்ல காய் வைக்கும், எத்தனை நாள்ல பூ வைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு வேண்டி அந்த நாள் கணக்கை சொல்கிறேங்க. ஏன்னா நம்ம எப்படி மண்ணுக்கு ருஜு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க காய் வைக்கும். நான் ஒரே மாசத்துல அறுவடை பண்ணுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ருஜு கொடுத்துருக்குறேன்னு அர்த்தங்க. அதனால தான் உங்களுக்கு அதை சொல்கிறேங்க நான். ஜூன் மாதம் தாங்க நட்டேன் எல்லாமே. பொடலங்காய் கொடியாக இருக்கட்டும், பீக்கங்காய் கொடியாக இருக்கட்டும், அவரைக்கொடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஆடிப்பட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குதுங்க. பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க பாருங்கள். ஏன்னா விதை எப்படி நடுறதுன்றதை உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்குங்க. அதுக்கு வேண்டி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே மாதத்துல உங்களுக்கு வந்து நட்டு நான் வளர்த்தி அறுவடையும் பண்ணிட்டேங்க. அதாவது ஜூன் மாதம் நட்ட கொடியிலேருந்து நம்ம வந்து அறுவடை எடுத்தாச்சுங்க. அப்படி தான் சொல்லணும் நான். சூப்பராக சுரக்காலாம் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிட்டேன். கொடி ஐட்டங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வளர்ந்து வருது பாருங்க. லாங்காக காட்டுறோம் பாருங்க. பேக் பார்த்தீங்கன்னா அந்த 2 ரோவுமே பார்த்தீங்கன்னா கொடி வகைக்கே கொடுத்துட்டுங்க. எல்லாம் கொத்து பீர்க்கனும் இருக்குதுங்க. பீர்க்கன், கொத்து பீர்க்கன், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா புடலங்காய், குட்டை புடலங்காய், நீட்ட புடலங்காய், வெள்ளரி, அதுக்கப்புறம் இன்னும் என்ன ஐட்டம் நட்டுருக்குன்னா சிகப்பு லாங் பீன்ஸு பாருங்கள். சிகப்பு லாங் பீன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். மூக்குத்தி அவரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொடிகளில் கரெக்டாக இடம் இருக்குதுங்க. இது அதனால தான் இந்த முறை சிறுகாய் வரைக்கும் நான் வந்து சிறுகாய் வரையாக இருக்கட்டும், அவரைக்காவாக இருக்கட்டும் 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஃபார்ம் பண்ணிட்டுங்க இடம். ஏன்னா இதுக்கே இப்போ இடம் பத்தலைங்க. அதுக்கு வேண்டி அதுக்கு தனி இடம் கொடுத்துட்டுங்க. அவரைக்காயும் பார்த்தீங்கன்னா குத்தவரை சூப்பராக பாருங்கள் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி கொத்தாக வச்சுட்டு வருது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்டு ஒரே மாதம் தாங்க ஆகுது. இப்போ அறுவடை பண்ணிட்டு இருக்குங்க.
மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி பட்டத்துக்கு நம்ம வந்து அது ஒரு பட்டம் தான் மாடி தோட்டத்துக்கு விளையும் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. எல்லா சீசன்லையுமே காய் விளையுதுங்க. அதை தான் உங்களுக்கு வந்து நான் என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேங்க நான். ஏப்ரல் மேலேருந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோவை வந்து உங்களுக்கு நிறுத்தாத வந்து என்னுடைய மாடியில் காய் அறுவடையை கொடுத்துட்டு வரேங்க. உங்களுக்கு அதை தான் வீடியோவில் வந்து சொல்லிட்டு வரேங்க. ஆடி படத்துக்கு வேண்டி ஒரு படத்துக்கு வேண்டி நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுங்க. எனி டைம் நம்ம வந்து மாடியில் வந்து காய் வச்சு நம்ம வந்து பறித்து சாப்பிட்ணுங்க. அதுக்கு வேண்டி தான் நான் வந்து எந்த சீசனையும் பார்க்காத எல்லா சீசன்லையுமே உங்களுக்கு வந்து காய் வந்து வச்சு நான் அறுவடை பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு வியாழக்கிழமை அறுவடை வீடியோ வருங்க. பாருங்க. பாய்.